ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் முழுசாக பாருங்கள். பெஸ்ட் டெஸ்ட் பேட்சை எப்படி சூஸ் பண்ணுறது? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தப்பாக ஏதாவது ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு மணி வேஸ்ட் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஸோ சேர்ந்த ஒரு பேட்ச்னாலேயே வந்துட்டு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இழந்து மணியும் இழந்து 1 இயரையும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு சூட் ஆகிற பெஸ்ட்டான டெஸ்ட் பேட்ச் அகாடமி இதை நீங்களே எப்படி சூஸ் பண்ணுறது? நான் இந்த வீடியோவில் எந்த ஒரு அகாடமியோட பேரையுமே சொல்ல போகிறதில்ல. இந்த அகாடமி பெஸ்ட், இது ஒஸ்ட் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற நல்ல அகாடமி எப்படி சூஸ் பண்ணணும், பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்சை பற்றி என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும், எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கிறத பற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் கீழே நீங்களாம் அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் 99% எல்லாருமே வந்துட்டு நான் போட்டது ஆமாங்க 100% கரெக்ட்னு சொல்லியிருக்கிறீங்க. அதில் சிலர் இல்லை அப்படின்னு அகாடமிக் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணவங்களோட கருத்தையும் நான் வந்து மதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்லைன் பேட்ச் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகாடமி சூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அவங்களோட ஷெடியூலில் சிலபஸ் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்களா. நான் சிலபஸ் டாபிக்னு சொல்கிறது நியூ புக் மட்டுமே இல்லை, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்களா. இப்போது நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கையில் ஸ்கூல் புக் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸு, இந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து டாபிக் வைஸ் பிடிஎஃப்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு ஸ்கூல் புக்கு இல்லை, பிடிஎஃப் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஷெடியூல் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? உங்கள் கையில் படிக்கிறதுக்கு சோர்ஸ் என்ன இருக்குது? ஸோ கையில் சோர்ஸ் இல்லாதவங்க சோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற பேட்சை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சரி, என்கிட்ட சோர்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்கிட்ட இப்போ வந்து மணி இல்லை. ஸோ 500 ரூபாய்க்கு ஒரு பேட்ச் கிடைக்குது, நான் அதில் போய் சேர்ந்துக்கட்டுமா? என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் 10,000 பேட்சில் சேர்ந்துக்கட்டுமான்னு கேட்டால் இந்த இடத்துல வந்துட்டு பணத்துக்கும் பெஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. 500 ரூபாய்க்கு பலருமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, 20,000 வாங்கிட்டு பலரும் மோசடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பணத்தை வச்சு அவங்களோட டெஸ்ட் பேட்சோட குவாலிட்டியை நீங்கள் எடை போடாதீங்க. நீங்கள் எடை போட வேண்டியது அவங்களோட கொஸ்டின் பேப்பர். மாடல் கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கோங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 500 ரூபாயோ 2000 கொடுத்து ஒரு பேட்சில் சேரோம்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஒர்த்தாக இருக்குதா? அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, சிலர் வந்துட்டு இந்த அவுட் சோர்ஸ் பக்கம் போகிறதே இல்லை, ஒன்லி நியூ புக்கில் மட்டும் இருக்குது அப்படியே கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் லாஸ்ட் குரூப் போலே வந்துட்டு கொஸ்டின்ஸ் எவ்வளோ அட்வான்ஸாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற புக்கில் இருக்கிறத மட்டும் கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பத்தாது. ஏன்னா நம்ம ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம அவங்கள தான் ஃபாலோ பண்ணி போக போகிறோம். ஒன்லி ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டினே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு அது மட்டும் பத்தாது. ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் கிளியராக இருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ நம்ம வீக்லி ஒரு டெஸ்ட் போடுறோமா, போட்டதுக்கப்புறமா ஒரு குரூப்பில் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா ரேங்கிங் சிஸ்டம், அந்த 1000 பேத்தில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் வந்திருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வீக்லி அவங்க லிஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது நமக்கு ஒரு மோட்டிவ் கொடுக்கும். லாஸ்ட் ரேங்க் வந்துட்டோமா, சரி அடுத்த வாட்டிக்கு நான் நல்லா படிக்கணும், மேலே வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். இது மெயின் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்ப நமக்கு அது கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் அப்படின்னு. நம்ம ஒரு 40 கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்போம். 40 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறீங்க, ஜிஎஸ் லெவல் தப்பு பண்ணியிருக்கிறீங்க, மேக்ஸ் லெவல் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்துட்டு அகாடமி வந்து கொடுத்துட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் யாராவது அகாடமி நடத்திட்டு இருக்கிற ஆட்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது டெஸ்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது வாரத்துக்கு 1 இல்லை 2 டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும் படித்ததை. ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது நம்ம எல்லாத்தினாலையும் வந்துட்டு வாரம் டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வரலாம், ஏதாவது பிரச்சனை வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அந்த ஷெட்யூல் நமக்கு ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகிற ஷெட்யூலை நம்ம வந்துட்டு டைம் கிடைக்கிறப்ப படித்து திரும்ப அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு ஷெட்யூல் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம அதை அட்டன் பண்ண முடியறதில்ல. ஸோ மெயின் பாயிண்ட்டு ஸ்கிப் ஆகிற ஷெட்யூலை நம்ம எப்போ வேணால் அட்டன் பண்ணி பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்க, நீங்கள் சொன்ன எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு இந்த அகாடமி ஓகேவான்னு தோணுது, நான் பணத்தை கட்டிட்டுமான்னு கேட்டால் கூடாது. நீங்கள் இந்த இடத்துல மெயினாக பண்ண வேண்டியது ரிவ்யூ செக் பண்ணணும். சேம் அதே அகாடமியில் படித்த ஆஸ்பிரண்ட்ஸ் கொடுத்துருக்க உண்மையான ரிவ்யூ. அது என்ன உண்மையான ரிவ்யூ? இல்லை ஃபேக் ரிவ்யூ நிறையா இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்ப ஒருத்தர் வந்துட்டு அவங்க அகாடமிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. சரி யார்டா அப்படின்னு செக் பண்ணுறப்ப
நான் செக் பண்ணும்போது எனக்கு காமிக்கும் என் சேனலில் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படின்னு. அதே சேம் ஆள் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அகாடமியை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லியிருக்காரு. கொடுத்த காசெல்லாம் வேஸ்ட்டு, அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு. அதே ஆள் நேற்று வந்துட்டு எங்கள் அகாடமி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சிலர் இருப்பாங்க, தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெருக அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் மட்டும் அவங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், நீ ஏமாறடா அப்படின்னு அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி உங்களையும் உள்ளே இழுத்து விட்ருவாங்க. இந்த மானிட்டர் பண்ணுறத பற்றி நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு எப்படிங்க மானிட்டர் பண்ண முடியும் அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க, பணம் கம்மியாக வாங்குறப்ப நிறைய ஆஸ்பிரன்ஸ் போய் சேர்றோம். அந்த 1000 ரூபா குரூப்பில் 5000 பேர் இருக்கிறாங்க ஆஸ்பிரன்ஸ். அந்த 5000 பேரை மானிட்டர் பண்ணுறதுக்கு 1000 பேத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு போட முடியாத ஆட்களை அகாடமி நினச்சா போடலாம். ஆஸ்பிரன்ஸ் நீங்களே வந்துட்டு அவங்க 1000 ரூபாய்க்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, அதே அதிகம் நீங்களே நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வரமாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அகாடமி கிட்ட உங்களோட கோரிக்கையை சொல்லுங்கள், எனக்கு இதெல்லாம் வேணுங்க செஞ்சு தர முடியுமான்னு கேளுங்க. அது நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. நம்ம வாயை திறந்து கேட்டால் பேசினா தான் நமக்கு என்ன தேவைங்கிறத யாருனாலும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஆஸ்பிரன்ஸோட மைண்டில் என்ன இருக்குங்கிறது நம்ம தான் சொல்லணும். நீங்கள் சொல்லாத வரைக்கும் அவங்க புரிஞ்சாலும் புரியாத மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்ட நிறைய அவங்க ஸ்பெண்ட் பண்ணணுமே. புரியாத மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தான் லாபம். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அகாடமி நேம் எனக்கு அந்த மேம் பிடிச்சிருக்கு, இந்த சாரை பிடிச்சிருக்கு, அவங்கள நம்பி போய் சேர்றேன் அப்படின்னு சேராதீங்க. நான் இந்த டிஎன்பிசி ஜேர்னியில் வந்துட்டு ஒரு 2.5 வருஷமாக உள்ளே இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க, நாங்கள் பொறுப்பு வாங்கம்பாங்க. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னே 1 மாதம் நாள் ஆக்டிவாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாகிடுச்சுன்னா அந்த குரூப்பு நெக்ஸ்ட் எக்ஸாம் வரதுக்கு 2 மாதம் மாதிரி தான் திரும்ப ஆக்டிவ் ஆகும். இதுக்கடையில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி போட்டு நம்ம மண்டையை வேற கழுவிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே வந்துட்டு எக்ஸாம் நம்ம எழுதுகிற வரைக்கும் தான். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அப்படியே இந்த 1 இயர் பேசுந்தா அப்படியே உல்ட்டாவாக மாற்றிடுவாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீ பேட்ச் ஃபாலோ பண்ணுறீங்களா, எதாக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். சிலபஸ் டாபிக்ஸா, இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஓனாக தேடி எடுக்கணும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒருத்தர் கை மேலே கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து தேடி படிங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டியன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், படித்தாவே போதும். ஏன்னா நமக்கு அவுட் சோர்ஸ்ன்னு பார்த்தா அவ்வளோ இருக்குது. அத்தனையும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ரோபோ கிடையாது. எல்லாமே ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகாடமியை மட்டும் நம்பிட்டு, அவங்க மெட்டீரியலை மட்டும் நம்பிட்டு, அவங்க மேலே மட்டும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க என்ன தான் நமக்கு பெஸ்ட்டாகவே சில டைம்ஸ் கொடுத்தாலுமே நம்ம வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறோம், நம்ம எப்படி படித்தோங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் இருக்குது. எந்த பேட்சாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. உங்களோட டவுட் அவங்க எப்போ வேணால் கால் பண்ணி கேட்டால் கிளாரிஃபை பண்ணுவாங்களா, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பேசிட்டு போய் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க சொல்கிற பதில் உங்களுக்கு ஓகேவா இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்போவே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் இந்த பேட்சில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி. இப்போ பேட்ச் பற்றி பேசியாச்சு, அடுத்த அகாடமிக்கு வரலாம் வாங்க. இந்த அகாடமி இருக்கிறது பார்த்தீங்களா, பேட்சோட ரொம்ப குளறுபடி அதிகமாக இருக்குது. நீங்கள் போன வீடியோ கமெண்டில் பார்த்தா தெரியும், நிறைய பேர் வந்துட்டு நான் 20K கட்டினேன், 12K கட்டினேன், அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளாஸ் கூட இருக்கல அப்படின்னு நிறைய அகாடமியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஃபீட்பேக்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்துட்டு உங்கள் அகாடமிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட கமெண்ட் பண்ணிங்க, சந்தோஷம்தான். நீங்கள் படித்து ஜாப் வாங்கினா மட்டும்தான், நீங்கள் வக்காலத்து வாங்கினீங்க பார்த்தீங்களா அகாடமி, அவங்க உங்கள் நேமை டேகாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் ஜாப் வாங்கலை, 100ல் 1 அவங்க குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ வேல்யூ. ஸோ எங்கேயுமே நம்ம படித்து முன்னேறினா மட்டும்தான் நம்மளோட முன்னேற்றத்தை பார்த்து இவங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. சேம் போன வருஷம் அவங்கக்கிட்ட படித்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி என்ன ஆனாங்க? அந்த 10,000ல் பாஸ் ஆன 5 பேர்த்து மட்டும் காமிக்கிறீங்களே, அப்போ மற்றவங்களாம் என்ன ஆனாங்க? சேம் இந்த வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் கம்மி பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, இந்த வருஷம் சேம் அதே ஃபீஸ் தான் வாங்க போகிறீங்க. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் அகாடமியோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வெற்றியில் பங்கெடுக்க 1000 பேர் வருவாங்க, உங்களோட தோல்வியில் பங்கெடுக்க யாருமே வரமாட்டாங்க. இதுதான் நிதர்சனம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது ஏதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அகாடமி ஆகட்டும், டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும். அகாடமி உங்களை சூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான அகாடமியை சூஸ் பண்ணணும். ரெண்டுக்குமே வித்தியாசம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த அகாடமி சூஸிங் மெத்தடில் நான் ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் வந்துட்டு நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்து ஸோ அந்த மாதிரி அகாடமி தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 படிக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.